ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம இயற்கை யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் அன்னைக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த புற்று, அதுக்கு பக்கத்துலேயே இந்த தென்னை மரம். சரிங்களா, அதை பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. சரி, எனக்கும் கொஞ்சம் ஹைட் வந்து எட்டுற மாதிரி இருந்ததா, ஒரு வீடியோ எடுப்போம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஃபோட்டோ எடுத்தேன், சூப்பராக இருந்தது. சரி ஓகே, ஒரு வீடியோ எடுத்துருவோன்ட்டு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்குல்ல, எவ்வளோ குறும்ப வந்திருக்குன்னு பாருங்கள், நிறையா இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா நான் பாதி வந்து ஏதோ பூச்சி விழுந்ததால் வேறு எதுவும் சத்து குறைபாடான்னு தெரில, மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி விழுகிற மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற பூ அத்தனையும் விழுந்துருச்சு, பட் மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. விழுந்துருமா என்னன்னு தெரியல. பாருங்கள், நல்லாயிருக்கு. இதோ கீழே பாருங்கள், நிறைய விழுந்து கிடக்கு பூ, என்னாச்சுன்னு தெரியல. பட் நல்லா இருக்குல்ல. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி. கிளைமேட்டு இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் கிளைமேட்டு, வானம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருக்கல், மழை வர்ற மாதிரி ஒரு இது இருக்குது, சுச்சுவேஷன் இருக்குது. பட் வருமா வராதான்னு தெரியலை. இன்னும் சுற்றிக்கிட்டு ஒரு நாய்க்குட்டி வேறு என் கால்லையே வந்து உரசிக்கிட்டே இருக்குங்க. பூனைக்குட்டி, பூனைக்குட்டி இங்கே இருக்குங்க. அழகாக படுத்துருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் கிட்ட போனால் ஓடிடுங்க. பூனைக்குட்டி இருக்குங்க இங்கே, மீனு அதோட பேர். படுத்துருக்கு, ஓடிடுச்சு. இங்கே பாருங்க, செம்ம கிளைமேட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது. ஏய், எங்கள் டாக் பாருங்கங்க, சவுண்டெல்லாம் விடுது. இது இன்னும் வந்து எதுவுமே வரல. மரம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகா இருக்கு. தண்டர் சவுண்ட் வருது. இதுலேயும் எதுவுமே இல்லைங்க. இதுக்கெல்லாம் என்ன சத்து பற்றாக்குறைன்னு தெரியல, ஒன்றுமே வரல. மரம் மட்டும்தான் பெருசாக வளர்ந்துருக்கு, பட் அதில் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்க, கோழி நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையோடு சேர்ந்தது இதுவும் ஒன்றுங்க, இயற்கையாக. இங்கே பாருங்கள், நம்ம வீட்லேயே வளர்க்குற கோழி. கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ப்ராய்லர் கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கெடுதல் சொல்கிறாங்க, பட் இது அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், எங்கள் நாய்க்குட்டி அதை தருத்துது. ஹேய் மோனிகா, நல்லா இருக்குல்ல. ஏய் ஹலோ, கமெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யார் வீட்டில் கோழியெலாம் வளர்த்துறீங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், விளையாடிட்டுருக்கு. மோனி இங்கே வா, மோனி கம் முடிவா. வந்துருச்சுங்க. வானம் பாருங்கள், செம்ம கிளைமேட்டு. மழை வந்தால் நல்லாயிருக்கும். 1 வீக்காக வர மாதிரியே இருக்குது, பட் ஏமாற்றிட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்து இன்னொன்று காட்ட போகிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில். அந்த மரத்து பேர் என்னென்னு நீங்களே சொல்லுங்கள். அதில் நிறைய பழம் வந்திருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த பழம் நல்லா கலராக இருக்குது, ஆனால் அது என்ன பழம் என்னன்னு எனக்கு தெரியல. அது அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், மோனிகா இளநீ சாப்பிட்றா. எப்படி சாப்பிட்றா பாருங்க. அவன் என்ன கவனிக்கல, பார்த்துட்டா. அச்சிச்சோ. வேறுங்க, மரம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு மரத்தை வச்சு விட்டோம்னா அடுத்த மரம் வளர ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு மரத்தை வச்சுருங்க. தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க. மரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ யாரும் வந்து மரத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் வெட்டிடாதீங்க. வெட்டுற மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது வெட்டிட்டு அகைன் அது பக்கத்துலேயே ஒரு மரத்தை குட்டியாக வச்சுருங்க. ஸோ நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் நமக்கும் அது மட்டும்தாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.